ஹலோ கைஸ், இன்றைக்கி ஒரு சண்டே சமையல் vlog பார்க்கலாம் வாங்க. சண்டேனாலே ஸ்பெஷல் ரெசிபி தான். ஸோ அம்மா கோகோனட் ரைஸ் அண்ட் சிக்கன் பெப்பர் கிரேவி தான் ரெடி பண்ணி இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம 1 பிக் கோகோனட் திருவி வச்சுட்டு, அப்புறம் 5 ஆனியன்ஸ், 1 பிக் டொமேட்டோ, 5 to 6 சில்லிஸ், ஹேண்ட் ஃபுல் ஆஃப் புதினா அண்ட் லெமன் கட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இப்போ தேங்காய் அரைச்சி தேங்காய் பாலும் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் தாளிப்புக்கு தேவையான சோம்பு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, ஒரு அனாசிப்பூ எடுத்து வச்சுட்டு ஜீரக சம்பா ரைஸ் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயை வச்சு ஆயில் அண்ட் கீ ஆட் பண்ணிட்டு தாளிப்புக்கு எடுத்து வச்ச எல்லாம் சேர்த்து வெடிச்சோன்னு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ண ஆனியனை சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஆனியனை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஒரு 20 கிராம்ஸ் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி ஸ்மெல் போகிற வரை நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் டொமேட்டோவை ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு சாஃப்ட் ஆனோன்னு புதினா ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் வதக்கிட்டு அப்புறம் 1 பவுல் ஆர் 1 கிளாஸ் ஆஃப் ரைஸ்க்கு 2 கிளாஸ் ஆஃப் தேங்காய் பால்னு கணக்கு பண்ணி சேர்த்துக்கணும். அப்புறம் மூடி போட்டு வச்சிடலாம். ஏன்னா இது நல்லா பாயில் ஆகணும். நல்லா பாயில் ஆனோன்னு நம்ம ஊற வச்சு இருந்த ரைஸை ஆட் பண்ணிடலாம். ரைஸை சேர்த்தோன்னு 1 மீடியம் சைஸ் அளவு லெமனையும் ரைஸில் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுடலாம். ரைஸ் உடையாத மாதிரி பொறுமையாக செஞ்சுக்கணும். அப்புறம் நல்லா கொதிக்கணும். ஸோ மூடி போட்டுடலாம். ஹாஃப் பாயில் ஆனோன்னு ஓப்பன் பண்ணி அகெயின் 1 டைம் கலக்கி விட்டுட்டு தம் வச்சிடலாம். நல்லா 90% ரெடி ஆனோன்னு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ண தான் இதை ஆட் பண்ணுறோம். ஸோ 5 மினிட்ஸ் கோகோனட் ஆயில் சேர்த்து மூடி வச்சு எடுத்தால் சூப்பரான கோகோனட் ரைஸ் ரெடி. ஸோ கோகோனட் ரைஸ், சிக்கன் பெப்பர் கிரேவி ப்ளஸ் ரைத்தா அப்புறம் முட்டையோட லஞ்சை முடிச்சாச்சு. சிக்கன் பெப்பர் கிரேவியோட ரெசிபி நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய், நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.